ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான தகவல் பற்றி தான் பார்க்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக அந்த வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் தரப்பிலிருந்து தொழிலாளர் சட்டங்கள் குறித்த ஒரு மிகப்பெரிய அப்டேட் வந்து கொடுத்துருக்குறாங்க, அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. இதை பற்றின பேசிக் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதனுடைய கீ ஹைலைட்ஸ் என்ன அப்படிங்கிறத மட்டும் பார்த்துட்டு அடுத்தடுத்து தொடர்ச்சியாக நம்ம சேனலில் இந்த தொழிலாளர் சட்டங்கள் புதுசாக அமல்படுத்தியிருக்கக்கூடிய இந்த தொழிலாளர் சட்டங்களில் எந்த வகையான மாற்றங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரீஃப் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் வந்து அடுத்தடுத்து நம்ம சேனலில் கண்டிப்பாக போடுவோம். அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கடந்த 1950 மற்றும் 1960 மொத்தம் 29க்கும் அதிகமான பழைய தொழிலாளர் சட்டங்கள் வந்து செயல்பாட்டில் இருந்துச்சு. தற்போது வரைக்கும் அதுதான் வந்து இருந்தது, 20 நவம்பர் 2025 வரைக்கும். ஸோ கடந்த 2019 வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக 4 வகையான சட்டங்கள் மட்டுமே கொண்டு வந்தாங்க. மொத்தம் 29 வகையான தொழிலாளர் சட்டங்களில் வந்து அப்படியே சுருக்கி 4 வகையான சட்டங்களை வந்து கொண்டு வந்தாங்க 2019. த கோட் ஆன் வேஜஸ் 2019, த இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் கோட் 2020, த கோட் ஆன் சோசியல் செக்யூரிட்டி 2020 அண்ட் த ஆக்குபேஷனல் சேஃப்டி ஹெல்த் அண்ட் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் கோட் 2020. இந்த மாதிரி மொத்தம் 4 வகையான தொழிலாளர் சட்டங்கள் மட்டும் கொண்டு வந்தாங்க. 29 சட்டங்கள்லேருந்து 4 அப்படியே குறைச்சிட்டாங்க. அது எப்போ கொண்டு வந்திருக்காங்க? 2019 2020 அந்த சட்டங்கள் கொண்டு வந்தாங்க. பட் நடைமுறைக்கு எப்போ வந்திருக்கு அப்படின்னா 21 நவம்பர் 2025 இதை முழு வீச்சில் வந்து நடைமுறைக்கு கொண்டு வந்துட்டாங்க. இந்த 29 எக்ஸிஸ்டிங் லேபர் லாவை இப்போ குறைச்சி 4 லேபர் லாவாக கொண்டு வந்திருக்கிறாங்க. இதில் எந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் இருக்குது, கீ ஹைலைட்ஸ் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதலாவதாக பெனிஃபிட்ஸ் ஆஃப் லேபர் ரீஃபார்ம்ஸ் அக்ராஸ் கீ செக்டார்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிக்ஸ்டு டேர்ம் எம்ப்ளாயீஸ், எஃப்டிஇ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எம்ப்ளாயி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாவே ஒன்று வந்து பெர்மனண்ட் எம்ப்ளாயி, நிரந்தரமாக ஒரு கம்பெனியில் வந்து வேலை செய்கிறவங்க. அது கவர்மெண்ட் கம்பெனியாக இருக்கட்டும், ப்ரைவேட் கம்பெனியாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் சரி, நிரந்தரமாக அந்த கம்பெனிலேயே அவங்களுக்கு வேலை செய்கிறவங்க. நிரந்தரம் அப்படின்ற சென்ஸ் என்னென்னா, அந்த கம்பெனியில் ஜாயினிங் டேட் வந்து இருக்கும், எண்டு டேட் வந்து உங்களுக்கு தெரியாது. நீங்கள் அடுத்த வேலை எப்போ கிடைக்குதோ அப்போ நீங்கள் வந்து ரிசைன் பண்ணலாம், அல்லது உங்களுக்கு எதாவது இஷ்யூ இருக்குன்னா ரிசைன் பண்ணிட்டு போகலாம். கம்பெனி வந்து எண்டு டேட் உங்களுக்கு சொல்லியிருக்காது. அதுதான் வந்து பெர்மனண்ட் எம்ப்ளாயீஸ். ரெண்டாவதாக ஃபிக்ஸ்டு டேர்ம் எம்ப்ளாயீஸ். ஃபிக்ஸ்டு டேர்ம் எம்ப்ளாயீஸ் அப்படிங்கிறது என்னென்னா, அவரும் பெர்மனண்ட் எம்ப்ளாயீஸ் மாதிரியே அந்த கம்பெனிக்கு வந்து வேலை செய்வார். ஆனால் கம்பெனி அவருக்கு ஒரு கால அவகாசம் வந்து கொடுத்துருக்கும். நீங்கள் வந்து 2 வருஷம் இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கலாம். ஒரு டேர்ம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, 5 வருஷம் ஒர்க் பண்ணலாம், 1 வருஷம் மட்டும்தான் நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். உதாரணத்துக்கு வந்து இப்போ ஒரு கம்பெனியில் ப்ராஜெக்ட் வந்து போயிட்டுருக்கு. அந்த கம்பெனியில் டைரெக்டாக ஒரு எம்ப்ளாயி வந்து பெர்மனண்ட் எம்ப்ளாயியாக எடுக்காமல் அந்த ப்ராஜெக்ட் முடிகிற அந்த டென்யூர் வெஹிக்கிள் மட்டும் எடுப்பாங்க. ஸோ அவங்க வந்து ஃபிக்ஸ்டு டேர்ம் எம்ப்ளாயீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 3 கேட்டகரி வந்து கான்ட்ராக்ட் எம்ப்ளாயீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கான்ட்ராக்ட் எம்ப்ளாயீஸ் யார்? கம்பெனி என்ன பண்ணும், இப்போ உதாரணத்துக்கு ஒரு கம்பெனியில் ஒரு ஹவுஸ் கீப்பிங் சர்வீசஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஹவுஸ் கீப்பிங் சர்வீசஸ்க்கு ஆன்ரோல் ஸ்டாஃப் வந்து எடுக்காமல் என்ன பண்ணுவாங்க, ஒரு கான்ட்ராக்டர்கிட்ட போய் கொடுப்பாங்க. ஒரு டெக்னீஷியன் சப்ளை பண்ணுற கான்ட்ராக்டாக இருக்கட்டும், அல்லது ஒரு ஹவுஸ் கீப்பிங் சப்ளை பண்ணுற கான்ட்ராக்டாக இருக்கட்டும், ஸோ ஒரு கான்ட்ராக்டர் வந்து கொடுப்பாங்க. அந்த கான்ட்ராக்டில் கீழே இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ் வந்து இந்த கம்பெனிக்கு வந்து வேலை பார்த்து கொடுப்பாங்க. ஸோ இவங்க வந்து கான்ட்ராக்ட் எம்ப்ளாயீஸ். இந்த மாதிரி 3 வகையான தொழிலாளர் வந்து இருக்காங்க. இப்போ இதில் இந்த சட்ட திருத்தங்கள் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிக்ஸ்டு டைம் எம்ப்ளாயீஸ்க்கு ஒரு சில பெனிஃபிட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது என்னென்னு பாருங்கள். ஆல் பெனிஃபிட்ஸ் ஈக்குவல் டு பெர்மனண்ட் ஒர்க்கர். பெர்மனண்ட் ஒர்க்கருக்கு என்னென்னலாம் பெனிஃபிட் இருக்கோ அதே மாதிரி ஃபிக்ஸ்டு டைம் எம்ப்ளாயீஸ்க்கு நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறது முதல் இது, இன்க்ளூடிங் லீவ் பாலிசி. இப்போ பெர்மனண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா பிஎல், சிஎல், எஸ்எல் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய லீவ்ஸ் டைப்ஸ் வந்து இருக்குது. ஆனால் ஃபிக்ஸ்டு டைம் எம்ப்ளாயீஸ்க்கு அந்த மாதிரி இருக்காது. ஸோ அதனால் அந்த லீவ் பாலிசி முதற்கொண்டு அவங்களுக்கு வந்து இன்க்ளூட் பண்ணணும். மெடிக்கல் கண்டிப்பாக கொடுக்கணும். சோசியல் செக்யூரிட்டி வந்து கொடுக்கணும். சோசியல் செக்யூரிட்டி இந்த சென்ஸ் பிஎஃப், இஎஸ்ஐ, ஸோ இது போன்ற சோசியல் செக்யூரிட்டியில் இருக்குது பார்த்தீங்களா, இதுவும் வந்து கண்டிப்பாக ஃபிக்ஸ்டு டைம் எம்ப்ளாயீஸ்க்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிராஜுவிட்டி எலிஜிபிலிட்டி ஆஃப்டர் ஜஸ்ட் 1 இயர் இன்ஸ்டெட் ஆஃப் 5 இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபிக்ஸ்டு டைம் எம்ப்ளாயீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே அந்த கிராஜுவிட்டி இருக்குது. கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸ் தான் இல்லாமல் இருந்தது, கிராஜுவிட்டி வந்து இருக்குது. அது வந்து 5 வருஷத்துக்கு பதிலாக 1 வருஷமாக குறைச்சிருக்காங்க. இது வந்து ஒரு பிக்கஸ்ட் ஒரு அப்டேட்டு. ஏன்னா ஃபிக்ஸ்டு டைம் எம்ப்ளாயீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 5 இயர்ஸ்லாம் அவங்க வந்து கொடுக்க போகிறதில்ல, டென்யூருக்கு வந்து கொடுக்க மாட்டேறாங்க கம்பெனி. அதனால் இப்போ 2 வருஷம் 3 வருஷம் அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க, இல்லை 1 வருஷம் வந்து கொடுக்குறாங்க ஃபிக்ஸ்டு டேர்ம் அப்படின்ட்டு ஃபிக்ஸ் பண்ணி. ஸோ
ஸோ இந்த மாதிரிப்பட்டவங்க இருக்கும்போது 5 வருஷம் ஒர்க் பண்ணால் தான் அவங்களுக்கு கிராஜுவேட்டி கிடைக்கும். ஆனால் அந்த கம்பெனி வந்து ஃபிக்ஸட் டைமே 5 வருஷத்துக்கு கீழே தான் வந்து வச்சுருக்காங்க. அப்படிங்கிறனால அவங்களுக்கு கிராஜுவேட்டி வந்து கிடைக்கிறதில்ல. ஆனால் இப்போ 1 வருஷமாக குறைச்சதுனால அந்த எம்ப்ளாயீஸ்க்கு வந்து கிராஜுவேட்டி கிடைக்கும். அண்ட் 3வது ஈக்குவல் வேஜஸ் ஆஸ் பெர்மனன்ட் ஸ்டாஃப். அதாவது பெர்மனன்ட் ஸ்டாஃபுக்கு என்ன சம்பளம் கொடுக்கப்படுதோ, பெர்மனன்ட் ஸ்டாஃப் உதாரணத்துக்கு ஒரு கம்பெனியில் அசிஸ்டன்ட் மேனேஜர் வந்து பெர்மனெண்ட்டாக வேலை பார்க்க பெர்மனெண்ட் எம்ப்ளாயியாக இருக்கிறாரு. அதே கம்பெனியில் ஃபிக்ஸட் டைம் எம்ப்ளாயும் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜராக தான் இருக்கிறாரு. அப்படின்னா இந்த பெர்மனெண்ட் எம்ப்ளாய்க்கும் ஃபிக்ஸட் டைம் எம்ப்ளாய்க்கும் சம்பளம் வந்து சேஞ்சஸ் இருக்குது. பெர்மனெண்ட் எம்ப்ளாயி அதிகமாக வாங்குறாங்க, ஃபிக்ஸட் டைம் எம்ப்ளாயி கம்மியாக வாங்குறாங்க. ஸோ இந்த பெர்மனெண்ட் எம்ப்ளாயி என்ன சம்பளம் வாங்குறாரோ அதே தான் ஃபிக்ஸட் டைம் எம்ப்ளாய்க்கும் கொடுக்கணும், ஈக்குவல் வேஜஸாக இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லப்படுது. அதே மாதிரி கீழே கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், பிரின்சிபல் எம்ப்ளாயர் வில் ப்ரொவைட் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அண்ட் சோசியல் செக்யூரிட்டி பெனிஃபிட்ஸ் டு கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ் டு கெட் ஃப்ரீ ஆனுவல் ஹெல்த் செக்அப். அதாவது கான்ட்ராக்டில் வேலை பார்க்குறாங்க பார்த்தீங்களா, அந்த எம்ப்ளாயீஸ் அதுக்கு 40 வயசுக்கு மேலே இருக்காங்க அப்படின்னா அந்த 40 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய நபர்களுக்கு வருடாந்திர அந்த ஹெல்த் செக்அப் வந்து ஃப்ரீயாக கம்பெனி தரப்புலேருந்து பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரின்சிபல் எம்ப்ளாயர் வில் ப்ரொவைட் ஹெல்த் பெனிஃபிட்ஸ். பிரின்சிபல் எம்ப்ளாயர்னால் யார்? எந்த கம்பெனி வந்து கான்ட்ராக்ட் கொடுக்குதோ அந்த கம்பெனி அந்த கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ்க்கு வந்து ஹெல்த் பெனிஃபிட்லாம் பண்ணி கொடுக்கணும். இஎஸ்ஐசி அந்த மாதிரியான சோசியல் செக்யூரிட்டி அப்படின்னா பிஎஃப், ஸோ இது போன்ற பெனிஃபிட்ஸ் எல்லாமே பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கான்ட்ராக்ட் எம்ப்ளாயீஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஜுவிட்டி கொடுக்குறாங்க. ஸோ அந்த கிராஜுவிட்டி 5 வருஷம் வேலை செஞ்சால் தான் கிராஜுவிட்டி கிடைக்கும் அப்படிங்கிறது கிடையாது. 1 வருஷம் வேலை செஞ்சு முடிச்சாவே போதும் கிராஜுவிட்டி வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இதில் வந்து சொல்கிறாங்க. ஸோ இன்னும் பார்த்திங்கன்னா நிறைய இதில் ரூல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. எம்எஸ்எம்இ, பிளான்டேஷன் ஒர்க்கர்ஸ் இந்த மாதிரி நிறையா வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது தமிழ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரீரைட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. குறைந்தபட்ச அடிப்படை ஊதியம். வழக்கமாக அந்த ஆர்கனைஸ்டு செக்டார் எனப்படும் ஒழுங்குபடுத்தப்பட்ட துறையில் மட்டும்தான் ஊழியர்களுக்கு குறைந்தபட்ச அடிப்படை சம்பளம் மற்றும் பிற பலன்கள் அனைத்தும் இதுநாள் வரை கிடைத்திருந்தன. ஆனால் அது தற்போது மாற்றப்பட்டிருக்கிறது. இனி அமைப்பு சாரா துறையை சேர்ந்தவர்களுக்கு குறைந்தபட்ச ஓய்வூதியம் என்பது கொண்டு வரப்படுகிறது. குறைந்தபட்ச ஓய்வூதியம் அப்படிங்கிறது என்னென்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு வேலைக்கு ஏற்ற மாதிரி, அதாவது ஒரு லேபர் லா ஆக்ட் படி ஒரு நபருக்கு ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் இவ்வளோ ஓய்வூதியம் நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறத செட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன செட் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி தான் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அந்த ரூல்ஸு செட் பண்ணணும். ஒன்று அதை விட அதிகமாக போகலாம். ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் செட் பண்ண அந்த குறைந்தபட்ச குறைந்தபட்ச அடிப்படை ஊதியம் பேசிக் சேலரியை வந்து குறைக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் அன்ஆர்கனைஸ்டு செக்டாரில் வேலை பார்க்குறாங்க பார்த்தீங்கன்னா, அன்ஆர்கனைஸ்ட் செக்டார் என்ன யார்? தினக்கூலிக்கு வந்து வேலைக்கு போகிறவங்க, அவங்களுக்கு வந்து இஎஸ்ஐ பிஎஃப் எதுவுமே இருக்காது. தினமும் கூலிக்கு போய் வேலை பார்ப்பாங்க, பில்டிங் கட்ட போகிறவங்க. ஸோ இவங்க எல்லாமே வந்து அன்ஆர்கனைஸ்டு செக்டார்ஸ். ஸோ அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த குறைந்தபட்ச அடிப்படை ஊதியம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. குறித்த நேரத்தில் சம்பளம். இப்போ பெர்மனெண்ட் எம்ப்ளாயீஸ்க்குலாம் எப்படி வந்து கரெக்டான டைமுக்கு சம்பளம் வருதோ அதே மாதிரி கான்ட்ராக்ட் எம்ப்ளாயீஸாக இருக்கட்டும் அல்லது ஒரு ஃபிக்ஸ்ட் டைம் எம்ப்ளாயீஸாக இருக்கட்டும் அவங்களுக்கும் வந்து கரெக்டான நேரத்தில் சம்பளம் போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. முழு உடல் பரிசோதனை. அனைத்து நிறுவனங்களும் 40 வயதுக்கு மேற்பட்ட அனைத்து ஊழியர்களுக்கும் ஆண்டுக்கு ஒரு முறை கட்டாயம் இலவசமாக முழு உடல் பரிசோதனை செய்து தர வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக பாருங்கள், அப்பாயின்மெண்ட் லெட்டர் கண்டிப்பாக இருக்கணும். ஒரு எந்த இதில் வேலை செஞ்சாலும் சரி, ப்ரைவேட் செக்டர், கவர்மெண்ட் செக்டரு, கான்ட்ராக்டில் வேலை பார்த்தாலும் சரி, அப்பாயின்மெண்ட் லெட்டர் அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் லெட்டர் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பெண்களுக்கு சம ஊதியம். இப்போது ஒரு கம்பெனியில் லேடிஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்க, பெண்கள் வந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது ஆண்களுக்கு நிகரான வேலை தான் அவங்களும் பார்க்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஆணுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்களோ அதே ஈக்குவல் சம்பளம் வந்து பெண்ணுக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சமூக பாதுகாப்பு திட்டம். அமைப்பு சார்ந்த துறைகளில் வேலைக்கு செல்வோருக்கு சம்பளம் மட்டும் இல்லாமல் இஎஸ்ஐசி, பிஎஃப், காப்பீடு, இன்சூரன்ஸ் ஆகிய சமூக பாதுகாப்பு திட்டங்கள் கிடைக்கின்றன. ஆனால் அமைப்பு சாரா தொழிலாளர்கள், குறிப்பாக வேகமாக உயர்ந்து வரும் அந்த கிக் பணியாளர்களுக்கும் இவை கிடைப்பதில்லை. புதிய தொழிலாளர் சட்டத்தின்படி அனைத்து தொழிலாளர்களும் இஎஸ்ஐசி, பிஎஃப், காப்பீடு ஆகிய சமூக பாதுகாப்பு திட்டங்கள் கட்டாயமாக்கப்பட்டுள்ளன. ஸோ கிக் பணியாளர்கள்னால் யார்? சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ். இப்போ இந்த அமேசானு, சொமேட்டோ, ஸோ இதெல்லாம் வந்து சர்வீஸ் டெலிவரி வந்து பண்ணுறாங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்களுக்கும் கண்டிப்பாக இஎஸ்ஐசி, பிஎஃப், இன்சூரன்ஸ் எல்லாமே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சமூக பாதுகாப்பு திட்டத்தை வந்து உறுதிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லப்படுது. பெண்களுக்கு நைட் ஷிஃப்ட். ஸோ பெண்களுக்கும் அனைத்து சேவை சார்ந்த துறைகளிலும் பெண்கள் நைட் ஷிஃப்ட் எனப்படும் இரவு நேர பணிகளில் ஈடுபடலாம்னு சொல்கிறாங்க.
நிறுவனங்கள் அதற்கு ஏற்ற பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். அதே மாதிரி பெண்கள் ஒப்புதலுடன் தான் இரவு நேர பணி வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. வீட்டிலிருந்து வேலை, இப்போ வீட்டிலிருந்து வேலை செய்கிறத தொழிலாளர் சட்டம் அங்கீகரித்துள்ளது. அதன்படி இந்த சர்வீஸ் செக்டார்ஸில் இருக்காங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்களாம் ஹோம் பேஸ்ட் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க, கம்பெனி அனுமதிச்சாங்க அப்படின்னா. அதே மாதிரி ஊழியர்கள் போராட்டம் பண்ணுறாங்க அப்படின்னா, போராட்டம் எந்த தேதியில் பண்ணுறாங்களோ அந்த தேதிக்கு 14 நாளைக்கு முன்னாடியே கம்பெனிக்கு ப்ராப்பராக நோட்டீஸ் கொடுத்துட்டு தான் ஊழியர்கள் போராட்டம் பண்ணணும். பேச்சுவார்த்தை ஏதோ நடக்குது, இதெல்லாமே இருக்கட்டும். போராட்டம் பண்ணுறோம் அப்படின்னா 14 நாளைக்கு முன்னாடி நோட்டீஸ் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிக் பணியாளர்களுக்கு அங்கீகாரம். இந்தியாவில் டெலிவரி சார்ந்த வேலைகளில் ஈடுபடுபவர்களை கிக் பணியாளர்கள் என அழைக்கிறோம். தற்போது லட்சக்கணக்கானவர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கிறது. இந்த கிக் பணியாளர்களுக்கு அரசு சமூக பாதுகாப்பு திட்டத்தை கொண்டு வர இருக்கிறது. எனவே இவர்களை வேலைக்கு அமர்த்தக்கூடிய ஸ்விக்கி, அமேசான் போன்ற நிறுவனங்கள் தங்களுடைய வருமானத்தில் 1 முதல் 2% தொகையை இவர்களின் சமூக நல பாதுகாப்பு திட்டங்களுக்காக வழங்கி ஆக வேண்டும். கிக் பணியாளர்களுக்கு இனி அரசின் அனைத்து சமூக பாதுகாப்பு திட்டங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கிக் பணியாளர்களுக்கான ஒரு மிகப்பெரிய மாற்றமாக இருக்குது. ஒப்பந்த பணியாளர்கள், இதில் என்ன சொல்கிறாங்க, நிரந்தர பணியாளர்களுக்கு வழங்கும் அனைத்து பணி சார்ந்த பலன்களையும் ஒப்பந்த பணியாளர்களுக்கும் வழங்கப்பட வேண்டும். ஸோ மருத்துவ காப்பீட்டில் இருந்து கிராஜுவிட்டியிலேருந்து எல்லாமே கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிராஜுவிட்டிக்கான அந்த கால டென்யூர் பீரியட் 1 வருஷமாக குறைச்சிருக்காங்க. பெர்மனெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு 5 வருஷம், ஆனால் இந்த கான்ட்ராக்ட் எம்ப்ளாயீஸாக இருக்கட்டும், ஃபிக்ஸ்டு டைம் எம்ப்ளாயீஸாக இருக்கட்டும், அவங்களுக்கு 1 வருஷம் வேலை செஞ்சாவே போதும், அவங்க கிராஜுவிட்டி கிளைம் பண்ணலாம். இந்த கிராஜுவிட்டிலாம் எப்படி கால்குலேட் பண்ணுறது, இந்த கிராஜுவிட்டியில் எந்த மாதிரியான ரூல்ஸ்லாம் இருக்குது, இதெல்லாமே அடுத்தது நம்ம சேனலில் கண்டிப்பாக வீடியோ போடுவோம். ஓவர் டைம் வேலைக்கு சம்பளம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் கொண்டு வந்திருக்காங்க. அனைத்து துறைகளிலும் ஊழியர்கள் ஓவர் டைம் வேலை செய்கிறார்கள் எனும்போது வழக்கமான சம்பள விகிதத்தை விட 2 மடங்கு ஊதியம் வழங்கப்பட வேண்டும். ஓவர் டைம் பார்க்குறாங்க அப்படின்னா, இப்போ நிறைய ப்ரைவேட் கம்பெனிஸில் ஓவர் டைம் பார்ப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓவர் டைம் சம்பளம் எதையுமே கூட்டிலாம் கொடுக்க மாட்டாங்க. அவங்க ஒரு நாளைக்கான சம்பளம் என்னமோ அதுதான் கொடுக்குறாங்க. ஆனால் இனிமேல் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஓவர் டைம் பார்க்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு சம்பளத்தை உயர்த்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் அதர் ஸ்டேட்லேருந்து இங்கே வேலைக்கு வந்திருக்காங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கான சமூக பாதுகாப்பு பலன்களும் நம்ம கொடுக்கணும், அந்த கம்பெனி கொடுக்கணும். குறிப்பாக ரேஷன் அட்டைக்கு அவர்கள் வேலை செய்யும் மாநிலங்களையே பயன்படுத்தி பொருட்கள் வாங்க அனுமதிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இதில் சொல்லப்படுது. இதெல்லாம் கீ ஹைலைட்ஸ் பாயிண்ட்டு. இப்போது இது எல்லாமே பார்த்திங்கன்னா பெர்மனெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒன்லி ஃபிக்ஸ்டு டைம் எம்ப்ளாயீஸு, அதே மாதிரி கான்ட்ராக்ட் எம்ப்ளாயீஸு, ஸோ அன்ஆர்கனைஸ்டு செக்டரில் வேலை பார்க்குறவங்களுக்கு எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் ஒரு மாற்றம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிறைய போராட்டம் நடந்துகிட்ருக்கு. அதில் என்ன வருதுன்னா, ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் எம்ப்ளாயீஸ் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னு சொல்லியிருக்கிறதா இந்த சட்ட திருத்தங்களில் சொல்லியிருக்கிறதா நிறைய பேர் சொல்கிறாங்க. அவங்க எந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு வாரத்துக்கு ஒரு தொழிலாளி 48 மணி நேரம் தான் வேலை பார்க்கணும் அப்படிங்கிறது தான் ரூல்ஸ். அது ஒரு நாளைக்கு 12 மணி நேரமாக இருக்கலாம், ஒரு நாளைக்கு 8 மணி நேரமாக இருக்கலாம். ஸோ மொத்தமாக ஒரு வாரத்துக்கு 48 மணி நேரம் தான் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த பெர்மனெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு பாருங்கள், ஒரு மிகப்பெரிய சேஞ்சஸ் வருது. ஸோ 2019 இது சொல்லிகிட்டு இருந்தாங்க எப்போ வரும்னு. பட் இப்போ அமலுக்கு வந்துருச்சு. எந்த மாதிரியான சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோட் ஆன் வேஜஸ் 2019 படி இப்போது சிடிசி ஸ்ட்ரக்சரில் இருக்கீங்க அல்லது ஒரு பெர்மனெண்ட் எம்ப்ளாயீஸினுடைய சேலரி ஸ்லிப் எடுத்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பேசிக் பே அப்படிங்கிறது அவங்களுக்கான ஒரு வருடத்திற்கான மொத்த சம்பளம் எவ்வளவோ அதில் 40% ஆஃப் த அமௌண்ட் பேசிக் பேவாக இருக்கும். ரைட்டா? ஸோ அந்த சிடிசியில் 40% ஆஃப் த அமௌண்ட் பேசிக் பேவாக இருக்கும். மீதி இருக்கிறது எல்லாமே ஹெச்ஆர்ஏ, லோக்கல் கன்வெயன்ஸ் சார்ஜஸ்ஸு, இல்லை அதர் பெனிஃபிட்ஸு, யூனிஃபார்ம் சார்ஜஸ், அலவன்ஸு, இந்த மாதிரிலாம் போட்டு மீதி இருக்கக்கூடிய 60% அதில் கொண்டு வந்துடுவாங்க. இந்த சமூக பாதுகாப்பு திட்டத்துக்கு இந்த பிஎஃப், இஎஸ்ஐசி, கிராஜுவிட்டி இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேசிக் என்னவோ அதிலிருந்து பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு பிஎஃப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய பேசிக்கில் 12% ஆஃப் த அமௌண்ட்டை பிஎஃப் செலுத்துவாங்க. எம்ப்ளாயி சைடில் 12%, எம்ப்ளாயி சைட்லேருந்து 12%. அதே ஒரு கிராஜுவிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய பேசிக் பேர் 4.83% கிராஜுவிட்டிக்கு பிடிச்சிக்குவாங்க. உங்கள் சம்பளத்தில் தான் பிடிப்பாங்க. இது எல்லாமே எதுலேருந்து பிடிக்கிறாங்க? பேசிக் பேலேருந்து பிடிக்கிறாங்க. இப்போது இந்த பேசிக் பேவை என்ன பண்ணுறாங்கன்னா 50% உயர்த்துறாங்க. இப்போ நீங்கள் 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருந்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 40,000 உங்களுக்கு பேசிக் பே இருந்திருக்கும். அதுக்கேற்ற
பிஎஃப் கிராஜுவிட்டி அமௌண்ட் பிடிச்சிருப்பாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, 50% உயர்த்தும் போது 1,00,000 ரூபா சம்பளம் வாங்குறவங்க உடைய பேசிக் பே வந்து 50,000 ஆகும். அப்படி 50,000 ஆகும்போது உங்கள் சம்பளத்துலேருந்து பிடிக்கக்கூடிய அந்த பிஎஃப் அமௌண்ட்டு, கிராஜுவிட்டி அமௌண்ட் எல்லாம் அதிகமாக பிடிப்பாங்க. அப்படி அதிகமாக பிடிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கைக்கு வர அந்த அமௌண்ட் வந்து குறையும். ஸோ இதனால் இது வந்து நிறைய பேர் இல்லை எங்களுக்கு வந்து சம்பளம் குறையும் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ரூல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த புதிய விதிமுறைகள் வந்து கொண்டு வந்திருக்காங்க, புதிய சட்டங்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஏற்கனவே இருந்த அந்த 29 தொழிலாளர் சட்டங்களை 4 வந்து குறைச்சிருக்கிறாங்க. 4 லேபர் கோட்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு ஸ்கீம் வந்து நேற்றைய தினம் அமல் கொண்டு வந்திருக்காங்க. இதில் இன்னும் நிறையா விஷயங்கள் வந்து இருக்குது. தொடர்ந்து நம்ம சேனலில் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறோம். ஸோ கிராஜுவிட்டி மெயினாக வந்து கிராஜுவிட்டி வந்து எப்படி வந்து கால்குலேட் பண்ணுறாங்க, அதில் எந்த மாதிரியான சேஞ்சஸ்லாம் இந்த புதிய லேபர் கோட்ஸில் வந்து வந்திருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த சிடிசியில் 50% ஆஃப் த பேசிக் பே வந்து பிடிக்க போகிறாங்கன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதை பற்றின ஒரு டீட்டெயில்டு கிளாரிட்டியான இன்ஃபர்மேஷன் அடுத்தது நம்ம சேனலில் வீடியோ போடுறோம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.